ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு பேன் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஹெல்த்தியாகவும் சிம்பிளாகவும் பண்ணி முடிச்சிடலாம். இந்த பேன் கேக் 6 மாச குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர பிரேக்ஃபாஸ்டாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்ட்டு இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பேன் கேக் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் இதுலேயே ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் வாழைப்பழமாக இருந்தால் 2 பழம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஊற வச்ச பாதாம், முந்திரி, வால்நட் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு 1 கப் சேர்த்துக்கோங்க. தேன் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஊற வச்ச டேட்ஸ் 2 சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் மாவு எடுத்துருக்கோம், அதுக்கு 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 1 டீஸ்பூன் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது ஊற்றிக்கலாம். இந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ரொம்ப தோசை மாதிரி தடவிடாதீங்க, லைட்டாக திக்காக இருக்கட்டும். இப்போ ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போது இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். இதையும் மூடி வச்சு வேக விடுங்க. அவ்வளோதான், நம்ம பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் செஞ்சுட்டு வந்துடலாம். நம்ம பனானா பேன் கேக் ரெடி ஆகிருச்சு. இதை அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லதாக இருக்கும். நான் இன்றைக்கி ஹனி ஊற்றி சர்வ் பண்ணுறேன். ஹனி ஊற்றி கிட்ஸுக்கு கொடுத்தா இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க. இதோ கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.